விலங்குகளுக்கு உணவு வழங்க என்ன திட்டம் உள்ளது என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோடை வெயில் கொடுமையால் பாதிக்கப்படும் விலங்குகளுக்கு தண்ணீர் உணவு வழங்க என்னென்ன திட்டங்கள் உள்ளன என்பது பற்றி தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோடை வெயில் கொடுமையால் பாதிக்கப்படும் விலங்குகளுக்கு தண்ணீர் உணவு வழங்க என்னென்ன திட்டங்கள் உள்ளன என்பது குறித்து தெரிவிக்கும்படி தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. விலங்குகள் நல அறக்கட்டளை நிறுவனரான சிவா என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த பொதுநல மனுவில் கோடை வெயிலின் உக்கிரம் காரணமாக மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். காட்டு விலங்குகள் தண்ணீர் தேடி ஊருக்குள் நுழைந்து விடுவதால் விலங்குகள் மனித மோதல்கள் ஏற்படுவதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அனைத்து ஜீவராசிகளையும் பாதுகாக்கும் கடமை அரசுக்கு உள்ளது என்பதால் வன விலங்குகளுக்காக குறிப்பிட்ட இடங்களில் தண்ணீர் மையங்களை ஏற்படுத்தவும் தெரு விலங்குகளுக்கு தண்ணீர் உணவு கிடைப்பதை உறுதி செய்ய கோரியும் அரசுக்கு மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மனுவில் தெரிவித்திருக்கிறார். தனது மனுவை பரிசீலித்து கோடை காலத்தில் தெரு விலங்குகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் நீதிபதி கலைமதி அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தெரு விலங்குகளுக்கு உணவு தண்ணீர் வழங்குவதற்காக என்னென்ன திட்டங்கள் உள்ளன என்பதை தெரிவிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 6 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.